தேர்ஸ்டே நைட் அன்னைக்கு கசின் வீட்டில் ஒரு ஆனிவர்சரி செலிப்ரேஷன். சரின்ட்டு ஒரு 6 மணிக்கு மேலே எல்லாரும் கிளம்பியாச்சு. நான் லாஸ்ட் வீக் வந்து அந்த முகப்பு எடுத்தப்போ கேட்டிருந்தீங்க இல்லையா, வியர் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. சிம்பிளாக இருக்குது, சல்வாருக்கும் நல்லா இருக்குது, சாரீக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ஸ்டைலாக வந்தாலும் இந்த saree கட்டும்போது அது ஒரு அழகு தான் இல்லைங்களா? எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் சாரீஸே கட்டி போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வியர் பண்ணுறது எதுன்னு யோசித்தோம் அப்படின்னா எனக்கு சாரின்னு தான் தோணுது. எப்படியும் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரதுக்கு நைட் லேட் ஆயிரும். சரின்ட்டு அடுத்த நாள் காலையிலத்துக்கு கொஞ்சம் அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டேன். ஸ்கூலுக்கு மட்டை ரைஸ் வேணும்னு சொல்லியிருந்தா, அதனால அவளுக்கு வந்து மட்டை ரைஸ், எனக்கு மித்ரனுக்கு ஹஸ்பண்டுக்கு வந்து ஒயிட் ரைஸ். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மட்டை ரைஸ் எடுத்துக்குவோம், பட் இருந்தாலும் ஹர்ஷ்மிதா அளவுக்கு நாங்கள் சாப்பிட்றதே இல்லை. அரிசி வந்து நைட்டு ஊற வச்சா காலையில் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்க இல்லையா? எப்போவுமே நைட்டு ஊற வச்சு காலையில் தான் செய்வேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு.